ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாய்ஸம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்குது. ஸோ நம்ம பேக் சைடு போயாச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து தெரியும் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து வண்டி அதுன்னு வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரியும், மறக்க முடியாத ஒரு இடம். சவுண்டு வேறு ஏதோ ஒன்று கேட்குது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இந்த இடத்த தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து எடுக்க போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தனியாக எடுக்க போகுது. இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எடுக்கணும் அப்படின்றதில் நான் ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உள்ளேருந்து சவுண்டு கேட்குது. ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திங்கிங்கில் இருந்தேன். பட் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்குது. மை காட், இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எறும்புங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னால் நடக்க போகுது அப்படின்னு தெரில. ஸோ இது எப்படியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும். வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். கொஞ்சம் பேனிக்காக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துருந்துச்சு. ஸோ நம்ம இந்த இடத்த வந்து ஆல்ரெடி எடுத்துருந்துச்சு. யார் ஃப்ரெண்ட்ஸ், படிக்கட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்குது. இங்கே இருந்து சவுண்டு கேட்குது. சம்திங் ராங். I will kill you. யார் அது ஃப்ரெண்ட்ஸ்? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நைட் விஷன் வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ இந்த வியூ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நைட் விஷன் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் ஆகும். ஏன்னா எனக்கு அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பட் நம்ம மேலே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து மேலே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகலாம். ஸோ லைட்டு ஓகே. அப்படியே ஒன்று ஒன்று வந்து போகலாம். யார் அது? மை காட், ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக அந்த சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கேட்குது. பட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு அவசரமும் இல்லை, பொறுமையாக இந்த இடம் மொத்தத்தையுமே எடுத்துருந்தா நம்ம வந்து இன்றைக்கி போகிறோம். என்ன தான் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த எறும்பு புத்துங்கன்னு நினைக்கிறேன். மண்ணு தான். பட்டு யார்? இங்கிட்டிருந்து சவுண்டு கேட்குது.
கார்டு ஃப்ரெண்ட்ஸ் கேப்சர்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் மை கார்டு. ரொம்ப ரொம்ப எஸ்ட்ரீமு. நம்ம அங்கே போகலாம் அந்த இடத்துக்கு. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு வந்து ஏறிடுச்சு. இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த காலத்தில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருந்திருக்குது. ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த பிரிட்டிஷ் ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணை தமிழ்நாட்டு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணதான் சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த இடத்துல வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுடைய ஆன்மா அப்படின்ற மாதிரி நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சிலர் வந்து நிறைய பேர் வந்து இறந்துருக்கிறதாவும் அதுக்கப்புறம் சொன்னாங்க. பட் அதோடைய உண்மைத்தன்மை வந்து எந்த அளவுக்கு அப்படின்றது தரல. பட் எது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி என்ன தான் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அழைச்சி ஆராய போகிறோம். ஆக்சுவலாக சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. பட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே பார்த்துடலாம். இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? உங்களை தேடி தான் நான் வந்திருக்கிறேன். இருந்தீங்களா? எதனாச்சும் ஒரு சவுண்டு போட முடியுமா? ஓகே, அது நீங்க தானா? நான் அந்த தேடி வந்த அந்த ரேப் பண்ணி கொண்டதா சொல்ற அந்த பொண்ணு, அது நீங்க தானா? நீங்க தான் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடித்து உடையுது. இங்கே பாருங்க, எல்லாம் கிளாஸ் எல்லாம் பறக்குது. ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இது அணில் தான் போல இருக்குது. ரொம்ப மோசம். வேறு என்னெல்லாம் இங்கே செத்து கிடக்குது அப்படின்னு தெரில. பட்டு ஆக்சுவலாக நான் போன டைம் வந்திருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேன் ஒன்று இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங் பாருங்கள் உடஞ்சி something wrong. Capture. எதுக்கு இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ட்ரம் வச்சு ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. பட் என்னன்றது தெரில. வெளியில் வேறு வண்டி ஒன்று போயிட்டுருக்குது. ஏன் இப்படி பண்ணுறீங்க?
ஓகே, கொஞ்சம் பொறுமையை கையாளுவோம். ஒரு அவசரம் இல்லை, எடுக்கலாம். இன்றைக்கி மொத்தத்தையுமே எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம். அந்த டோருக்கு பின்னாடியா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள், மேலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவ்வளோ ஹைட்டில் எப்படி ஒரு ஆளாக இருக்க முடியுன்றது எனக்கு சுத்தமாக தரல. இங்கே பாருங்க, பக்கத்தில் போகிறது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது வந்து கிளாஸு. வரீங்களா? இந்த டோரை திறந்து உங்களால் வர முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ், டோர் வந்து பார்த்தீங்கன்னா திறக்குது. வாங்க, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். ஒரு செகண்ட் மட்டும் இந்த ஃப்ரேமுக்குள்ள உங்களால் வர முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்க, இந்த டோர் வந்து பாருங்க, டோர் வந்து பார்த்தீங்கன்னா திறந்துருச்சு. பட் எங்கிட்ட ஏதோ ஒரு இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, சம்திங் ராங். அந்த ஜன்னலுக்கு பின்னாடி யார் இருக்கிறது? சொல்லுங்க. அந்த ஜன்னலுக்கு பின்னாடி யார் இருக்கிறது? இதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இந்த டோரை இங்கே பாருங்க, இது ஆட்டோமேட்டிக்காக ஆடிட்டு இருக்குது. சம்திங் ராங். யார் அது? சவுண்டு போட்டீங்களே, இப்ப போடுங்க. உங்களால இந்த சவுண்ட் மூலியமா மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ண முடியுமா? இதை தாண்டி உங்களால எதுவுமே கம்யூனிகேட் பண்ண முடியாதா? இந்த சவுண்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இந்த டோரு இங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆடுது. ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுவுமே பண்ணல. எதுக்கு இப்படி பண்றீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, மை காட், ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுது. பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே ஒரு கை தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியுமா தெரியல. ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் வந்து பேடாக இருக்குது. பட் இதுதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஏற்ற ஒரு டைமு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்யூனிகேட் பண்ணி பார்ப்போம். உங்களால் படிக்கட்டில் யார் இருக்கிறது? இறந்து போன நீங்கள் வந்து ஐ திங்க் என்னை விட நீங்கள் வந்து பெரியவங்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இறந்து போன அந்த அக்கா, உங்களுடைய கஷ்டம் வந்து எனக்கு ரொம்ப புரியுதுக்கா. ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்டுட்டு இருக்குது. பட்டு என்ன பண்ணுறதுன்றது இங்கே பாருங்க தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க சம்திங் ராங். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து எனக்கு வந்து கிளியராக கேட்குது. ஸோ அது வந்து கேமராவில் கேட்குமான்னு தெரில. இப்போ உங்களால் எதனாச்சும் ஒரு சவுண்டு போட முடியுமா? கரெக்டாக பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து கட் ஆகிடுச்சு. இதோ எனக்கு மூளைக்கு மூளை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபுட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது எனக்கு கரெக்டாக. Oh my God, என்ன சவுண்டு? எதுக்குக்கா இப்படி பண்ணுறீங்க? நான் வந்து நீங்கள் கதவு சாத்துறதை நான் பார்க்கணுன்றதுக்காண்டி வரல, ஓகேயா? நான் உங்களை கேப்சர் பண்ணணுன்றதுக்காண்டி தான் வரேன். எனக்கு கண்டென்ட் கொடுத்தது போதும்க்கா. கொஞ்சம் உங்கள்கிட்ட நான் மனசு விட்டு பேசலான்னு பார்க்குறேன். பட் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. வந்துட்டீங்களா? அது நீங்கள் தானா? ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆக்டிவிட்டி நடக்குதுன்னும் போது என்னால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஏதோ ஒன்று தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்த டோருக்கு பின்னாடி யார் இருக்கிறது? இந்த ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது. பிடிக்க வந்து ஒரு குடிமனை கூட இல்லை. ஓகே, இங்கே இருக்குது. ஓகே, ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுது அப்பப்போ. இங்கே பாருங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்றது எனக்கு சீரியஸாகவே தரலக்கா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போகலாம். சம்திங் ராங். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பார்த்தேன். பட்டு இது இப்போ இங்கே இந்த இடத்துல இருக்குது. இது அணில் தான் நினைக்கிறேன் செத்து கிடக்கிறது. பட்டு இது நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவ் ஆகிட்டே இருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய இடம். ஸோ
நைட்டு சீன் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டில் தான் இருக்குது, ஓடிட்டுருக்குது. இந்த இடத்துல எந்த ஆக்டிவிட்டி நடந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக நைட் விஷன் வந்து கேப்சர் ஆயிரும். ஓகே, பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே போகலாம். நான் மேலே போகிறேன், மேலே வாங்க, கீழே இருந்தீங்க அப்படின்னா. நம்ம சவுண்டை கேப்சர் பண்ணுவோம். இது உடனே கிடச்சி விழுந்துருமோன்னு வேற இன்னும் ஒரு பதட்டமாக இருக்குது. மேலே யார் இருக்கிறது? சம்திங் ராங். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று டக்குன்னு வந்து கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. எனிவே நம்ம மேலே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன ஆட்டோமேட்டிக்காக நான் வருது. ஏன் அழுவுறீங்க? அக்கா, இப்போ எப்படி நோக்குன்னு பார்ப்போம். ஏங்க அழுவுறீங்க? மை காட், இந்த கதவு என்னை ரொம்ப சோதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து. ஏன்னா போன டைம் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். இது பாருங்க, இது பாருங்க. மொத்த டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே க்ளோஸில் இருக்குது. ஓகே, இது ஒன்று ஓப்பனில் இருக்குது. யார் அது? ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் எனக்கு இங்கே ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரு. ஷட், ஏன்னா கண்டிப்பாக ஒருத்தவங்க மட்டும் இறந்துருக்காங்கன்றது இது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. உங்களால் இந்த டோரை மட்டும் தான் சாத்த முடியும், அப்படி தானே? சரி, ஓகே, இந்த டோரை சாத்தியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணலாமா? ஓகே, சூப்பர். ஓகே, உங்கள்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இவ்வளோ நேரம் நான் வந்து முழிச்சிட்டு இருந்தேன். இங்கே பாருங்க. ஓகே, எந்த இடத்துல கேமரா வைக்கிறதுன்னு தெரில. சரி, ஓகே, நம்ம கையிலே வச்சுக்கலாம். அக்கா, நான் பேச வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டோர் மூலியமாகவே என்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்களால இது மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்றது தெரில. ஏன்னா போன டைம் வந்துருந்தப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டோரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே நடந்துட்டு இருந்துச்சு. பட்டு இந்த டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. வருங்க, இந்த ஃபேனை உங்களால் சுற்றி காட்ட முடியுமா? ரொம்ப ஹைட்டில் இருக்குது. இங்கே பாருங்க, திறந்து மூடிட்டு இருக்குது. ஓகேக்கா,
உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசணுன்றதுல விருப்பம் இருக்குதா? அதை சொல்லுங்கக்கா. உங்கள்கிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஓகே, ரொம்ப நன்றி. பேசுறதுக்கு ஒத்துக்கிட்டதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம பேசலாம். உங்களுடைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேள்விப்பட்டேன். அதை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் போன டைம் வந்திருந்தேன், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு தெரில. என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாய். உங்களுடைய பேர் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த டோர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாத்தி இருக்குது. சொல்லுங்கக்கா, உங்களுடைய நேம் என்ன? மைல்டான ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஓகே, இந்த இடத்துல மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய பேர் இருக்கிறீங்கன்னா நான் கேட்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்குது. சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். ஓகே 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 அக்கா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். இது வந்து எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. இந்த இடத்துல உங்களை தாண்டி ஆத்மாக்கள் யாருனாச்சும் இருக்காங்களா? இருக்காங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சவுண்டு போடுங்க. கேப்சர். இப்போ நம்ம அங்கே போகலாமா? பாருங்க. இப்போ இருக்க போயிட்டே இருக்குது. எந்த கதை வாட்டுறீங்க? அது இந்த சைடு வந்து சவுண்டு கேட்குது. ஓகே, உங்களை தாண்டி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றத நான் இந்த சவுண்ட்ஸ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவங்களும் உங்களை மாதிரி ரேப் பண்ணப்பட்டு இறந்தவங்களா இல்லை வேற யாருனாச்சுமா? அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. ரேப் பண்ணப்பட்டு இறந்தவங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சவுண்டை போடுங்க. என்னால் எந்த சைடு மூவ் ஆகுறது அப்படின்றதே தரல. இதுக்குள்ள இருந்து சவுண்டு கேட்குது. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க. ஓ மை காட், அவ்வளோ ஹைட்டில் இருக்கிற ஓடை வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்குது. ஓ மை காட், உங்களுக்கு ஜூம் பண்ணியிருக்கிறேன். ஓ ஷட், இது எப்படி இது பாசிபிள் அப்படின்றது எனக்கு தெரில. அது நீங்கள் தானே அக்கா மேலே இருக்கிறது? இப்படி ஒரு விஷயத்த நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை சீரியஸாக. நான் சும்மா ஒரு இதுக்கு தான் கேட்டேன். பட் இந்த ஃபேனுக்கு தான் நான் கேட்டேன் இவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. ஆனால் இதுக்கு மேலே இருக்கிற ஓடே வந்து ஆடுது அப்படின்னும் போது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். உங்களுக்கு அங்கே பாருங்கள் பக்காவாக தெரியும். அந்த ஓடை கழட்ட முடியுமா உங்களால்? எனக்கு தலையில் விழுந்து ரொம்ப நேரம் நம்ம இந்த இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் ஆகிரும். நம்ம போகலாம் அப்படியே ஒரு இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மூச்சு வேறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாங்குது. உள்ள ஏன்க்கா அழுவுறீங்க? ஓ மை காட், ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க. ஐயோ, எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிவிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல.
சீரியஸாகவே மிரண்டு போயிட்டேன். ஒரு செகண்டு செம்ம சவுண்டு. நம்ம இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா ஓட்டாலேயே நம்ம செத்து போயிடுவோம். நம்ம மூவ் ஆகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு ஆக்சுவலாக நான் போன டைம் வந்திருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலாம் நான் எடுக்கலை. இங்கேயும் ஓடு இருக்குது. நமக்கு அங்கே கீழே இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு ஏறுனுச்சு. ஸோ இங்கே போனால் நம்ம கீழே போயிடுவோம். நமக்கு மேலே இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே எடுப்போம். யார் அது நெட்ட குத்துல எனக்கு பண்ணாங்கன்னு தெரில. இலையெல்லாம் காஞ்சி போய் ரொம்ப கருப்பான ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. வேறு என்னால் இந்த இடத்துல வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குது அப்படின்றது எனக்கு தெரில. அக்கா, நான் உங்களுக்காக மேலே பாருங்க சவுண்டு கேட்குது. நான் உங்களுக்காக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேச வரல. உங்கள் கூட இறந்து போன உங்களுடைய தோழிகள், ஸோ அவங்களுடைய ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி அடையாமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. இப்படி பண்ணாதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக விழுந்துட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்க, எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிவிட்டிஸ் இந்த இடத்துல கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படி வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 10 பேராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செத்து இருக்கணும், எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. வெளியில் வந்து போது எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருங்க, அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓட கழட்டி காட்டினது, ஓட கழட்டிடுச்சு. எதுக்குக்கா அப்படி பண்ணுறீங்க? தயவு செஞ்சு மேலே போட்டுறாதீங்க. நான் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணணுன்னு வர்றேன்லக்கா, என்னை வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினச்சிருந்தா இதை கண்டிப்பாக என் மேலே போட்டிருந்துருக்கலாம். பட் நீங்கள் வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கன்றத நான் இதில் இருந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க்கா. ரொம்ப நன்றி. ஸோ உங்களை நான் வந்து இதுக்கு மேலே காயப்படுத்த விரும்பலை, எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண விரும்பலை. உங்களுடைய ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா சாந்தி அடையாமல் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். ஸோ உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்கள் கூட இறந்து போன உங்களுடைய தோழிகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன்.
நான் மறுபடியும் ஒரு நாள் வருவேங்க்கா. நான் உங்களை எப்பயாச்சும் பார்க்க வரலாமா? அதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுக்க முடியுமா? ஏதாச்சும் ஒரு சவுண்டு, நான் மறுபடியும் உங்களை நான் பார்க்க வரேங்க்கா. ஒரே ஒரு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுடைய இடத்த விட்டு நான் போயிடுறேங்க்கா. ஓகே, அந்த இடத்துல எந்த ஆன்மா இருக்காங்கன்னு தெரில. பட்டு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து அழுகுற சவுண்டு வந்து கேட்கும். ஓகேக்கா, உங்களுடைய அமைதி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க்கா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்மாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஸோ இருக்கிறாங்க அப்படின்னும்போது நம்மளும் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு விலகி போகிறது ரொம்ப நல்லது. ரொம்ப எனக்கு இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வர்றதில்ல ஒரு துளி விருப்பம் கூட இல்லை. உண்மையாகவே இங்கே பாருங்க, அழுவாதீங்கக்கா, தயவு செஞ்சு கேட்குறேங்க்கா. உங்களை ரேப் பண்ணவங்களை என்ன பண்ணலாம் அதை முதல் சொல்றீங்களாக்கா? சொல்லுங்க. நான் இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு இடத்த வந்து எடுத்துருக்கிறேங்க. அவங்களுக்கும் இதே சேம் நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஒரு சின்ன பொண்ணு தான்க்கா, அவங்களும் இதே மாதிரி தான் பண்ணிட்டாங்க. இப்படி எத்தனையோ பேர் வந்து இருக்கிறானுங்க. ஏன் அப்படி பண்ணுறானுங்க அப்படின்றது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க அக்கா, உங்களுடைய கையை நான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே யாரோ வந்து கத்திட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணி நம்மளுடைய தமிழ் பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா கற்பழிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. அவங்க இங்கே பாருங்கள் எப்படி சவுண்டு கேட்குது பாருங்கள். அக்கா, நான் போகிறேங்க்கா, நான் திருப்பி வருவேங்க்கா, கண்டிப்பாக நான் திருப்பி வருவேங்க்கா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அமைதியாக இருக்குங்க. என்ன பண்ணுறதுனே தெரில ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற மைண்டே இல்லை. நான் என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. பட்டு ஆனால் இந்த இடத்துல வந்ததில் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து போன டைம் வந்திருந்தப்போ ஒரு பொண்ணு வந்து இறந்ததாக தான் நாங்கள் வந்து நினச்சிருந்தோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நிறைய பொண்ணுங்க வந்து ரேப் பண்ணி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது. உள்ள சவுண்டு கேட்குது. நான் போயிட்டு வரேன்க்கா. நான் பேசுறது அப்படின்றது தெரியல. காணா ஆக்சுவலாக உங்களை வந்து ஒரு டைமாச்சும் கேப்சர் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது என்னுடைய தொழில், அந்த மாதிரி நான் அதுக்காண்டி தான் வந்திருந்தேன். உங்களால ஒரே ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமாக்கா? என்னுடைய கேமரால வந்து உங்களால விசிபிள் ஆக முடியுமா? ஒரே ஒரு ரிக்வெஸ்டா நான் கேட்கிறேன். இல்லைன்னா ஒரே ஒரு 2 நிமிஷம்
நான் வந்து லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறேன். ஒரே ஒரு சின்ன ஒரு செகண்ட் வந்து நீங்கள் எனக்கு கேமராவில் கேப்சர் ஆனால் போதுங்கக்கா. என்னடா இப்படி கேட்குறானே தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க, என்னுடைய தொழில் அந்த மாதிரி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான். நான் லைட் ஆஃப் பண்றேன்க்கா. மேல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இருங்க ஒரு நிமிஷம். நைட்டு சன் மூடு இன்னும் ஆன் ஆகலை. ஓகே, ஆன் ஆயிடுச்சு. அக்கா, நீங்க என்னைய தப்பா நினைச்சீங்க அப்படின்னா கேமரா முன்னாடி வர வேணாக்கா. பட் என்னை உண்மையாவே நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கேமரா முன்னாடி வாங்கக்கா. ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. பட் க்ளோஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேட்குது. அக்கா, உங்களால வர முடியுமாக்கா? அட்லீஸ்ட் அந்த ஒரு படிக்கட்டுக்கிட்டயோ இல்ல இந்த ஜன்னலுக்கு சைடோ ஏதாச்சும் ஒரு சைடு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்பா இருக்குங்க. நான் உங்களை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்க என்னைய புரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு கேப்சர். ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் கேப்சர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. இந்த ஜன்னல் சைடு இங்கே படிக்கிட்ட யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட்டு அது வேறு எதுனாச்சும் திங்ஸான்றது எக்ஸாக்டாக தரல. அக்கா, உங்களால் என் கேமரா முன்னாடி பக்காவாக வர முடியுமா ப்ளீஸ்க்கா? ஒரே ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உண்மையாகவே நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு டேஞ்சர் தான். மூச்சு ரொம்ப வாங்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க தான் நினைக்கிறேன். உள்ளே வந்துட்டு போகிறாங்க கன்ஃபார்ம். அவங்க தான். ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்க கேப்சர் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிக்கா, எனக்கு இது போதுங்கக்கா. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு நாள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருமே நான் பார்க்கறதுக்கு வருவேங்க்கா. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க இந்த சேனலை பார்த்துக்கிட்டு. அவங்க எல்லாருமே
உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய தோழிகள், அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி அடையணும் அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து கிளம்புறேங்க்கா. பாய்க்கா. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நான் வந்து பேக்கப் பண்ணிடுறேன்.